பானதொரு பந்து வீச்சு மாலையிடு கார்த்திக் எதிர் திசையில் இருக்கும் பொழுது பவர் பிளேயிலோ முதல் பந்து டாட் பாலாக அமைகின்றது. தூத்துக்குடி அணியின் இடதுகை பந்து வீச்சாளர் பெர்த்தன் மீண்டும் டாட் பால், மீண்டும் டாட் பாலாக அமைகின்றது. நேர் திசையிலே அடிக்கப்பட்ட பந்து நம்ம பையன்டா உதயா மீண்டும் கவர் திசையில் நாம் அடுத்து 2 நான்குகளை பதிவு செய்கிறார் ராஜ்குமார் வீரர். சரியான துவக்கமாளர்கள் மாலையிடு கார்த்திக் மற்றும் ராஜ்குமார். மட்டை சுழற்சி ராஜ்குமார் தான் சந்திக்கும் அனைத்து பந்துகளையுமே 6 மற்றும் 4 பதிவு செய்ய மீண்டும் நேர் திசையிலே அடிக்கப்பட்ட அங்கு ஒரு குயிக்கர் 4 சிறப்பாக நேர் திசையில் மடைக்கு அடிக்கப்பட்ட 4 ஓட்டத்தினை கிடைக்கின்றது. குயிக்கரா போச்சு டிராவல். ஆட தெரியாதவனுக்கு திருக்கோணமா லெக் திசையில் மடைக்கு அடிக்கப்பட மீண்டும் 4 பதிவு செய்திருக்கிறார். 2வது ஓவரிலே அடுத்தடுத்து 4 பதிவு செய்த ராஜ்குமார். மாலையர் கார்த்திக் ஆஹா தான் எதுவும் பெரிதாக செய்யவில்லை. அந்த அணியின் அதிவேக மட்டை சுழற்றக்கூடிய மட்டையாளர் உசிலங்குளம் கார்த்திக் அவர்கள் களம் காண்கின்றனர். நேர் திசையிலே ஆகா மடைக்கு அடிக்க முயற்சித்த பொழுது அங்கு பிடி ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார் ராஜ்குமார். பந்து வீச்சாளர் ரெமின் அவரது இடத்தினை பூர்த்தி செய்ய புதிய மட்டையாளராக இடது நேர் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட்ட பந்து 6-4 சிறந்ததொரு 4 பதிவு செய்கிறார் ரகு. நீங்களும் ஸ்கூப் பேட்டுக்கு வந்துட்டீங்க, மன வருத்தமா இருக்கு. உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இடையில நீங்க நார்மல் விளாண்டதுல இப்போ வரைக்கும் 6 மணி மட்டும் தான் நார்மல் விளாண்டுட்டு இருக்காரு. எல்லாருமே ஸ்கூப் பேட் மாட்டேன். மாலையிடு கார்த்தி மோகன் மாட்டேன். மிடுகட் திசையில் மடைக்கு அடிக்கப்பட 1 எத்தனை ஓட்டங்கள் ஆகாஷ் அவர் கலப்பணி செய்ய நல்லதொரு ஓட்டம். 30 பந்துகளை செஞ்சு 40 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் உசிலங்குளம் மாலையிடு அணி. ரெமின் டு அம்ஜத் உசிலங்குளம் அணியின் ஒரே ஒரு இளம் வீரர், சிறந்ததொரு இளம் வீரர் இடதுகை மட்டையாளர் சிவா. சிவா இங்கதான் தொட்டிய பசங்க நினைக்கிறேங்க, அவ்வளோ எடுத்துட்டு போனாங்க. தொட்டியன் டீம்ல இருக்கு, நம்மகிட்ட தான் எடுத்துட்டு இருக்காங்க. கேட்டு வாங்க. தொட்டியன் டீம்ல
உசிலங்குளம் அணியின் போக்கையே மாற்றிவிட்டார் ரெமின். ரெமின் அவர்கள் வீசி ஓவர் 5 விக்கெட்டா 6 இவர் 5 விக்கெட் எடுத்துக்காரா? ஆஹா, என்னவென பார்ப்போம். அங்கு பிடியா? நல்லதொரு பிடி. முழுக்க முழுக்க ஆட்டத்தின் போக்கை முழுமையாக மாற்றிவிட்டார் ரெமின். இரண்டாவது சுற்றை தன்வசப்படுத்தும் வகையில் ஆஹா, நேர் திசையில் மடைக்கு அடிக்கப்பட இல்லை, சரியாக படவில்லை. 1 2வது முயற்சி, நல்ல ஒரு 2 ஓட்டமா? ஆட்டம் இழக்கிறார் சீனி. ஏனோ தட்டு மாற்றத்தில் உசிலங்குளம் அணியினர். மீண்டும் மீண்டும் ஆட்டம் இழக்கின்றனர். ஏனோ தடு மாற்றத்தில் உசிலங்குளம் அணியினர். பிரதாப் மற்றும் கேட்டன். முதல் ஓவர் இடது கை பந்து வீச்சாளர், அதிவேக பந்து வீச்சாளர் ஸ்ரீனி. நல்லதொரு பந்து வீச்சு, நல்லதொரு ஓட்டம். நல்லதொரு டிஃபென்ஸ் பிரதாப். நல்லதொரு மட்டை சுழற்சி. 1 2வது முயற்சி. அங்கு நல்லதொரு 2 ஓட்டம். குவாலிட்டி ஷாட். 4 கடக்கின்றது. 4 பாயிண்ட் திசையிலே சிறப்பானது ஒரு 4. ஆஹா, மடைக்கு அடிக்கப்பட்ட பந்து 6 கடந்தது. மீண்டும் ஒரு 4 பதிவு செய்கிறார் மட்டையாளர். மீண்டும் லாப்ட் அவுட். நல்லதொரு தடுப்பு மட்டையில் பட்டது. கேட்ச் தவற விட 2 ஓவர் நிறைவேற்ற வேளையில் 21 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் MNCC. ஆஹா, நேர் திசையிலே மடைக்கு அடிக்க நல்லதொரு பிடி. உசிலங்குளம் கார்த்தி அவர்களால் பிடிக்கப்பட ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார். நேம் கரெக்ட் தானே நண்பரே? சுரேஷ் கடந்த போட்டியிலே தனி ஒரு நபராக 30 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக் கொடுத்த வீரர். ரிவர்சி முறை. நல்லதொரு ட்ரை. அங்கு 1 2வது ஓட்டத்துக்கான முயற்சி. நல்லதொரு 2 ஓட்டம். நல்லதொரு த்ரோ அங்கே. ஆஹா, ஒவ்வொருத்தர் முறையில் அங்கே என்ன பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு 4 மொத்தம் 6 ஓட்டத்தினை பெறுகின்றனர். லவ்லி ஷாட், குவாலிட்டி ஷாட். மிகவும் நேர்த்தியான ஒரு அடி சுரேஷ் அவரிடமிருந்து. அத்தனை ஓவர் நிறைவு பெறுகிறது. 3 ஓவர் நிறைவு பெற்ற வேளையில் 33 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். எஞ்சிய பந்துகளில் தேவையோ 18 ஓட்டங்கள். நல்லது மட்டை வீச்சு அங்கே சுரேஷ். வெரி வெல் டேலண்டட் பிளேயர். நல்லது ட்ரை மாலையர் கார்த்திக்.
4 ஓவர் நிறைவேற்ற வேளையிலே 38 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். எஞ்சிய 24 பந்துகளில் 13 ஓட்டங்கள் தேவை. பிரேம் கொஞ்சம் விழாமடைக்கு வாங்க. லெக் திசையிலே மடக்கி அடிக்கப்பட மிக பெரியது ஒரு 6 ஓட்டம். தூத்துக்குடி அணியினரா மீண்டும் ரிவர்ஸ் முறையிலே மிக பெரியது ஒரு 6. கண்ணாடி உடைச்சிருந்தீங்கன்னா போச்சு ப்ரோ. நீங்க பாட்டு எவ்வளவு தூரம் அடிச்சுட்டீங்க? தற்சமயம் நடைபெற்ற போட்டியிலே முதல் அணியாக கால் இறுதியிலே கால் பதித்துள்ளது MNCC தூத்துக்குடி அணியினர். சிறந்த தலைமைக்கு கீழே சிறப்பான அணியை வழிநடத்தி அரையிறுதி காலிறுதி போட்டியிலே கால் பதிக்கின்றனர் தூத்துக்குடி அணியினர். வாழ்த்துக்கள்.